இந்த கதை என்னன்னா, 15 வருஷமா குழந்தை இல்லாத பக்கத்து வீட்டு மீனாட்சி அக்காவை சம்மதிக்க வச்சு குழந்தை கொடுத்த சுவாரஸ்யமான கதை. சென்னையின் பரபரப்பான அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. என் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் வசித்து வந்தவள் மீனாட்சி அக்கா. ஆவணி மாத தொடக்கத்தில் அவர் அந்த வீட்டிற்கு குடிவந்த போது அந்த தெருவிலிருந்த அத்தனை கண்கள் மீதும் அவர் பட்டார். 38 வயதானாலும் ஒரு தேவதை போன்ற தோற்றம். எப்போதும் நேர்த்தியான காற்றன் புடவை, கைகளில் சில வளையல்கள், நெற்றியில் ஒரு பெரிய மஞ்சள் குங்குமம், கூந்தலில் மல்லிகை பூ மனம் என அவர் ஒரு மங்களத்தின் அடையாளமாகவே திகழ்ந்தார். ஆனால் அந்த மங்களமான முகத்திற்கு பின்னால் ஒரு பெரிய சோகம் இருந்தது. திருமணமாகி 15 வருடங்கள் கடந்தும் அவர் மடியில் ஒரு குழந்தையில்லை. மலடி என்ற கொடிய சொல் பல நேரங்களில் அவர் காதுகளை கிழித்திருக்கிறது. உறவினர்களின் விசேஷங்களுக்கு சென்றால் அங்கே அவருக்கு கிடைக்கும் அவமரியாதைகள் சொல்லில் அடங்காதவை. ஏன் இன்னும் விசேஷம் இல்லையா என்ற கேள்வியே ஒரு ஈட்டி போல அவரை துளைக்கும். அவர் கணவர் ரமேஷ் ஒரு பொறுப்பற்ற மனிதர். எப்போதும் புகையிலை மற்றும் மதுவின் பிடியில் இருப்பவர். தினமும் குடித்துவிட்டு வந்து ரகளை செய்வதுதான் அவர் வேலை. போதையில் அவர் மீனாட்சி அக்காவை நடத்தும் விதம் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும். மீனாட்சி அக்கா அவ்வப்போது என் வீட்டு வாசலில் என் மகனை பார்க்க வரும்போது அவர் கண்களில் ஒரு ஏக்கம் தெரியும். என் மகனை வாரி அணைத்து முத்தமிடும்போது, தம்பி, எனக்கு மட்டும் ஏன் இப்பட ஒரு விதி என்று அவர் கேட்கும் கேள்வி என் மனதை உருக்கும். ஒரு சிறிய நம்பிக்கை. நானும் என் நண்பன் ரவியும் மீனாட்சி அக்காவிற்கு மிகவும் நெருக்கமான தம்பிகளாக இருந்தோம். எங்களுக்கு இடையே 5 வயதுதான் வித்தியாசம். ஒரு நாள் மாலை அக்கா தனது வீட்டு வாசலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். ரமேஷ் அண்ணன் அன்று ஏதோ பெரிய பிரச்சனை செய்துவிட்டு போயிருந்தார். நான் மெல்ல அவர் அருகே சென்று, அக்கா, ஏன் இப்படி வருத்தப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் அழுது கொண்டே தன் குறைகளை சொன்னார். அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அக்கா, சென்னைக்கு அருகில் சிறுவாபுரி முருகன் கோவில் இருக்கிறது. அங்கே தொடர்ந்து 6 வாரங்கள் சென்று பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நடக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நீங்கள் அண்ணனை அழைத்து கொண்டு ஏன் போகக்கூடாது என்றேன். மீனாட்சி அக்கா ஒரு கசப்பான புன்னகையுடன் சொன்னார், அவர் எங்கே தம்பி வருவாரு? அவருக்கு தம் போதைதான் உலகம். சாமி கும்பிடுவதில் அவருக்கு நம்பிக்கையே இல்லை. நான் சற்று நேரம் யோசித்தேன். என் மனசில் ஒரு சிறு எண்ணம். அக்கா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். ஒரு தம்பியாக எனக்கு அந்த உரிமை இருக்கிறதல்லவா என்றேன். அக்கா முதலில் தயங்கினார். வேண்டாம் தம்பி, அண்ணனுக்கு தெரிந்தால் சந்தேகப்படுவார். ஏற்கனவே என் வாழ்க்கை நரகமாக இருக்கிறது. இது தெரிந்தால் இன்னும் மோசமாகிவிடும் என்றார். நான் அவருக்கு தைரியம் சொன்னேன். யாருக்கும் தெரியாமல் போகலாம் அக்கா. அதிகாலையிலேயே கிளம்பிவிட்டு மதியம் வந்துவிடலாம் என்றேன். இறுதியில் அவர் சம்மதித்தார். அடுத்த வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு சந்திப்பதாக முடிவு செய்தோம். சொன்னபடி அக்கா மிக அழகாக தயாராகி வந்திருந்தா. அன்று அவர் அணிந்திருந்த பச்சை நிற புடவையும் தலையில் வைத்திருந்த மல்லிகை பூவும் அவருக்கு இன்னும் ஒரு தனி அழகை தந்திருந்தது. ரமேஷ் அண்ணன் இல்லாத நேரம் பார்த்து யாருக்கும் தெரியாமல் என் பைக்கில் ஏறினார். நாங்கள் சிறுவாபுரி நோக்கி பயணமானோம். வழி நெடுகிலும் அக்கா அமைதியாகவே இருந்தார். ஆனால் அவர் மனதில் ஏதோ ஒரு போராட்டம் ஓடிக்கொண்டிருப்பது எனக்கு புரிந்தது. கோவிலில் சாமி கும்பிடும்போது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த முருகனிடம் அவர் வைத்தது வெறும் கோரிக்கை அல்ல, ஒரு பெண்ணின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்திற்கான பிச்சை. திரும்பி வரும்போது அக்கா என்னிடம் சகஜமாக பேசத் தொடங்கினார். தம்பி, உன் மனைவி கொடுத்து வைத்தவள். உன்னை போன்ற ஒரு அன்பான கணவன் கிடைக்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றார். என் மனதிற்குள் ஏதோ ஒரு சிறு நெருடல். மீனாட்சி அக்காவை என் மனைவியாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு விசித்திரமான எண்ணம் முதன்முறையாக தோன்றியது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அன்றைய மதியம் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டோம். அதற்கான செலவு முழுவதையும் அக்காவே செய்தார். தம்பி, நீ எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்கிறாய், இதை கூட நான் செய்யாவிட்டால் எப்படி என்றார். 3வது வாரம் சென்றபோது வானிலை மிகவும் வெப்பமாக இருந்தது. சாமி கும்பிட்டு முடித்துவிட்டு வரும்பொழுது அக்கா மிகவும் சோர்வடைந்து விட்டார். அவருக்கு தலைவலி என்று சொன்னார். நான் அக்காவிடம் மெல்ல பேச்சு கொடுத்த, அக்கா, ஒரு விஷயம் கேட்கலாமா? அண்ணனுக்கும் உங்களுக்கும் இடையே தாம்பத்தியம் எப்படி இருக்கிறது என்று சற்று துணிச்சலாக கேட்டேன்.
முதலில் அதிர்ச்சி அடைந்த அவர் பின்னர் தன் வேதனையை கொட்டினார். அவருக்கு எப்போதும் போதைதான் தம்பி. சில நேரங்களில் என்னை தொடுவது கூட இல்லை. அவருக்கு உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன் என்று கூறி அழுதார். எனக்கு அப்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. அக்காவுக்கு குழந்தை பிறக்காததற்கு அவர் காரணமில்லை. ரமேஷ் அண்ணன்தான் காரணம். அந்த சூழலில் எனக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தேன். அக்கா, உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும், அதுதான் உங்கள் லட்சியம். அதுக்கு நான் ஒரு உதவியை செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் புரியாமல் என்னை பார்த்தார். அக்கா, நீங்க அண்ணன் கிட்ட ஒன்னு சொல்ல தேவையில்லை. நாம் ஒரு விடுதியில் ஓய்வு எடுக்கலாம். அங்கே நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை பரிசளிக்கிறேன். இதன் மூலம் உங்கள் வாழ்நாள் குறை தீரும். அண்ணனுக்குந்தான் ஒரு தந்தை என்ற பெருமை கிடைக்கும் என்றேன். மீனாட்சி அக்கா திகைத்து நின்றார். தம்பி, இது பாவம் இல்லையா என்று கேட்டார். நான் அவரிடம், அக்கா, ஒரு பெண்ணை தாயாக்குவது எப்படி பாவமாகும்? நீங்கள் படும் அவமானங்களுக்கு இதுதான் முற்றுப்புள்ளி. இது நம் இருவருக்குள்ளும் இருக்கும் ரகசியம் என்று விளக்கினேன். வழியில் இருந்த ஒரு தங்கும் விடுதியில் அறை எடுத்தோம். அறைக்குள் நுழைந்ததும் அக்கா ஒரு மூலையில் அமர்ந்து அழுதார். நான் அவர் அருகில் சென்று அவரது கண்ணீரை துடைத்தேன். என் பையிலிருந்து நான் வாங்கி வந்த ஒரு மஞ்சள் கயிற்றை எடுத்தேன். அக்கா, இன்றைக்கு முதல் நீங்கள் எனக்கு ஒரு மனைவி போன்றவர். இது ஒரு சடங்கு அல்ல, ஒரு பெண்ணின் இயக்கத்தை தீர்க்கும் முயற்சி என்று கூறி அவர் கழுத்தில் அந்த மஞ்சள் கயிற்றை அணிவித்தேன். அவர் அமைதியாக இருந்தார். நான் அவர் நெற்றியில் குங்குமம் வைத்தேன். அன்று அந்த அறையில் ஒரு புது வாழ்க்கை பிறந்தது. நான் அவரிடம் மிகவும் கண்ணியமாகவும் அதே சமயம் அன்பாகவும் நடந்து கொண்டேன். 15 வருடங்களாக ஒரு ஆணிடமிருந்து கிடைக்காத அந்த அன்பு, அரவணைப்பு மற்றும் பாதுகாப்பு அவருக்கு என்னிடம் கிடைத்தது. அவர் ஒரு கட்டத்தில் தன் தடையை உடைத்து என்னிடம் சரணடைந்தார். பிறகு நாங்கள் இருவரும் இணைந்து சேர்ந்த நெருக்கமான நிலையில் இருந்தோம். பிறகு எனது முழு வித்தையையும் காட்டினேன். பிறகு கட்டிலில் விளையாடினோம். முதலில் தயக்கத்துடன் இருந்த அவள் கடைசியில் மேலே ஏறி முடித்து வைத்தாள். அடுத்த 5 வாரங்களும் நாங்கள் கோவிலுக்கு செல்வதும் பின்னர் விடுதியில் தங்குவதுமாக இருந்தோம். ஒவ்வொரு முறையும் அவர் என்னிடம் ஒரு குழந்தையை வேண்டும் என்று ஆவலுடன் கேட்பார். 6 வாரங்கள் முடிந்தன. சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு நாள் அக்கா என்னை தனியாக அழைத்தார். அவர் முகத்தில் அத்தனை பிரகாசம். தம்பி, நான் கர்ப்பமாகியிருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர். இந்த செய்தி ரமேஷ் அண்ணனை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. தான் ஒரு தந்தை ஆகப்போகிறோம் என்ற உணர்வு அவரை மதுவிலிருந்து விடுவித்தது. அவர் மீனாட்சி அக்காவை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளத் தொடங்கினார். 9 மாதங்கள் கழித்து அக்காவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு என் பெயரின் ஒரு பகுதியை சூட்டினார். குழந்தை பிறந்த சில மாதங்களில் அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கே மாற முடிவெடுத்தார். கிளம்பும் நாளில் அக்கா என்னை தனியாக சந்தித்தார். தம்பி, நீ செய்த இந்த உதவியை நான் சாகும் வரை மறக்க மாட்டேன். உன்னால் இன்று என் வாழ்க்கை முழுமையடைந்திருக்கிறது. என் கணவர் இப்போது ஒரு நல்ல மனிதராக மாறிவிட்டார். இது உன்னால் வந்தது என்று கூறி நான் கட்டியிருந்த அந்த மஞ்சள் கயிற்றை கழற்றி என்னிடம் கொடுத்தார். இனி என் மகளே என் உலகம். இந்த ரகசியம் என்னோடு மண்ணுக்குள் போகும் என்று கூறி என்னை ஆசீர்வதித்துவிட்டு சென்றார். இன்று அக்கா தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைக்க நான் செய்த அந்த செயல் ஒரு தலைமுறையையே காப்பாற்றியிருக்கிறது என்ற திருப்தி எனக்குள்